ஆச்சி, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா? இந்த ட்ரெஸ்ஸில் என் தங்கம் தேவதை மாதிரி இருக்கேன், சூப்பராக இருக்கு. ஐயா, அண்ணன் வந்துருச்சு. நித்யா, எப்படி இருக்கடா? என் பேராண்டியை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஆச்சி, நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? நல்லா இருக்கையா. இங்கே வா தங்கம். காலேஜ் லீவ் விட்டுருக்காங்களாயா? எத்தனை நாளையா லீவு? ஒரு வாரம் லீவ் இருக்காச்சி. சரியா சரியா, நல்ல நேரத்தில் தான் லீவ் விட்ருக்காங்க. தங்கச்சி பெரிய பிள்ளை ஆகிட்டா, அவளுக்கு சடங்குலாம் வைக்கணும்ல. நீ இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதான் நல்ல வேலை லீவ் விட்டாங்க பாரு. நம்ம மெனக்கிட்டு லீவ் போட தேவையில்ல. அண்ணன், எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த நீ? நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, எடுத்துகிட்டு வரேன். சரிண்ணே. அத்தையும் உன் கூட தான் பஸ் ஏறணும்னு சொன்னா, அவளை காணும். வந்திருக்காங்க ஆச்சி, என் கூட தான் வந்தாங்க. அம்மா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க, உள்ளே வரேன்னு தான் சொன்னாங்க. நான் போயிட்டு அவங்கள வர சொல்கிறாச்சி. சரியா சரியா. நித்யா. அத்தை வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? என்ன நித்யா, பெரிய மனுஷி மாதிரிலாம் பேசுகிற? ஆச்சரியமாக இருக்கு போ. ஏன்டி, இங்கே ஒருத்தி உட்காந்துருக்கேன், உனக்கு கண்ணு தெரியலையாடி? ஆமாம், இப்போதைக்கு நித்யா தான் புதுசாக தெரியுதா, அதனால தான் ஃபஸ்ட்டு நித்யா விசாரித்தேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா தாண்டி இருக்கேன். சரி, வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இங்கே உள்ள வரதுக்கு எவ்வளோ நேரமா? உங்கள் அண்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியாக்கும்? ஆமாம்மா, அன்னிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எப்போ சடங்கு வச்சுருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுறது இன்றைக்கி சாயங்காலமே வச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய சடங்குக்கு இன்னும் நாள் குறிக்கணும்னு சொன்னாங்க. ஆமாடி, அக்கா வரேன்னு சொல்லியிருந்தா. இப்போ கிளம்பியிருப்பாளே, வந்திருக்கணுமே, இன்னும் வரக்காணுமே. ஆமாம்மா, நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன். கிளம்பிட்டேன்னு சொன்னேன், இப்போ வந்துடுவா. அம்மா, வள்ளி அண்ணியோட அக்கா தங்கச்சி எல்லோரும் வந்திருக்காங்க பாருங்கள். அடடே, வாங்கம்மா வாங்க, எல்லோரும் வாங்க. அத்தை, பேத்தி பெரிய பிள்ளை ஆகிட்டாலாம்ல, அதான் வள்ளி ஃபோன் பண்ணேன். ஆச்சி, நித்யா உள்ளே இருக்கா, நான் போய் பார்க்கலாமா? போய் பாருமா, இதெல்லாம் கேட்க வச்சேனும். போய் பாரு, உன் தங்கச்சி. வள்ளி எங்கே போயிட்டா? உள்ளதாம்மா இருக்கா, போய் பாருங்க. சரி தான், நாங்கள் போய் பார்க்குறோம். அக்கா, மல்லி இப்போ தான் வரீங்களா? நான் உள்ளே கொஞ்சம் வேலையாக இருந்தேன், கவனிக்கவே இல்லை. ஏன் வள்ளி இவ்வளோ படப்படப்பாக இருக்கே? ஏக்கா, பயமாக இருக்குக்கா. இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு என்ன செய்யனே தெரியவே மாட்டேங்குது, ஓடவே மாட்டேங்குது வேலையே. நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சமே தெளிவு வருது. ஏக்கா, ஏன்க்கா பயப்படுதா? நான் இருக்கேன்க்கா. நான் அக்கா அம்மாலாம் வந்தாச்சுன்னா எல்லா வேலையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பார்த்தா போதாதான். அதுவும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்காங்க. நீ ஏன் எவ்வளோ பதப்பப்பாக இருக்க? நிதானமாக இருந்தால் தான் வள்ளி எல்லா வேலையும் சரியாக நடக்கும். அது பாட்டுக்கு எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும். அம்மா வரட்டும், ஒவ்வொரு வேலையாக சொல்ல சொல்ல எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையாக செய்யும்போது அது போக்கில் நடக்கும். நீ பதப்பதப்பாகவே இருக்க தேவையே இல்லை. சரிக்கா, இப்போ நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் வாங்க உள்ள. நித்யா, என்னடி திடீர்னு இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்ட? நிம்மியக்கா வந்துட்டீங்களா? நல்ல வேலை, எனக்கு துணைக்கு யாருமே இல்லையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குடி. அக்கா, நீயும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரியாக்கா? நம்ம 2 பேரும் இங்கே இருந்துக்கலாம் ப்ளீஸ்க்கா. சரி நித்யா, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க டைம் இருக்குமே, அதான் பார்த்தேன். இப்போவே மாற்றிடுவா? சரி, மாற்றிட்டு வரேன். நித்யா, இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் ஓகேவா பாரு. ஏக்கா, செம்ம சூப்பராக இருக்குக்கா. நிம்மியக்கா, நீங்களும் பெரியம்மா பெரியப்பா எல்லோரும் இங்கேயே வரப்போறதா சொல்லிட்டு இருந்தீங்களா இந்த ஊருக்கே? இங்கே வீட்டில் பார்த்தீங்களாக்கா? எப்போக்கா வர போகிறீங்க? அந்த பிளான் தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் வரலான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? சரி, இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு வச்சுருக்காங்க. இன்னும் எனக்கும் தெரில, நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. நெக்ஸ்ட் வீக் வந்துடுவீங்களா? அப்போ ஜாலி, எனக்கு துணைக்கு நீங்கள் இருக்கீங்க. அம்மாச்சி வந்தாங்களா நித்யா? வந்தாங்கக்கா, நேற்று சாயங்காலம் வந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி வர வந்துட்டு ஒரு வாரம் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. அப்படியா? அப்போனா ஜாலி. ஒரு வாரம் நானும் இங்கே இருக்க போகிறேன். சரிக்கா, நானும் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான் வள்ளி, இதுக்கு போட்டு படப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சாப்பாடு வேலையெல்லாம் ஆம்பளைக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் அம்மா அப்பா அண்ணா அண்ணி எல்லாம் வந்துட்டாங்கன்னா கடன் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏக்கா, கார் சத்தம் கேட்கலாம், எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிங்க. வா, வெளியே போய் பார்ப்போம். அது எப்படி அதுக்குள்ளே வருவாங்க? என்ன நேரம் இருக்குல்ல? மா, அத்தை மாமெல்லாம் வந்துட்டாங்கம்மா, வரீங்களா? பாத்தியா, நான் சொன்னேன்லக்கா சத்தம் கேட்க வா போவான்னு. நீ கேட்டியா? வா போ. சரிடி சரிடி, நானே ஏதோ சிந்தனையில் இருந்துட்டேன், வேற ஏதோ வண்டி நினச்சிட்டேன். சரி வாங்க, எல்லோரும் போகலாம். ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே இவ ஒரு வழி ஆயிடுவா போல இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வாங்கக்கா எல்லோரும் போகலாம்.
நல்லா இருக்கேன் அத்தை. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மல்லி ராணி நீங்களாம் எப்பமா வந்தீங்க? இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாப்பா, நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். சரி வாங்க, இந்த தாம்பளை தட்டுகளெல்லாம் உள்ளே கொண்டு போய் வைக்கலாம். வாமா வாமா, கொண்டம்மா, நான் கொண்டு போகிறேன். அண்ணி வாங்க, நீ உள்ளக்க வாங்க. நீ ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? வந்து ட்ரெஸ் மாற்றணும்னா மாற்றிடுங்க, சீக்கிரமாக நேரம் ஆகுதுல்ல. இந்த வரவள்ளி. அம்மா அப்பா எல்லாரும் உட்காருங்களேன், ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் இருக்குல்ல, உட்காருங்க. கொஞ்ச நேரம் ஆத்தையே வர சொல்லுவேன். இந்த ட்ரெஸ் இந்த தாம்பளத்தை என்ன காணும்? உள்ளே வச்சுட்டு வந்துட்டீங்களோ? நான் போய் எடுத்துட்டா? தாத்தா நான் போய் பார்க்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். வள்ளியல் மற்றதெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களாம்மா? நான் வந்து எதுவும் எடுக்கணுமா வைக்கணுமா? இல்லைம்மா, மல்லி அக்காலாம் வந்தாங்கல்ல, எனக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாம் நீங்கள் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுறது தான் வேலை. நித்யா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டானே. நிம்மி வந்தா, அவளும் ரெடியாகி நிற்கிறா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நிற்காங்க. நிம்மி வந்திருக்கலக்கோ, யாத்தா என் பிள்ளையை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்போ அதில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்குமா? வாங்க. சரிப்பா வா. மச்சான் எங்க வள்ளி ஒத்தையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? நான் போய் கூட மட்டும் எதுவும் செய்யட்டுமா? பின்னாடி தானே நிற்கிறாங்க, அந்த சாப்பாடு வைக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே சேர் போட்டு வச்சிடலாம்ல? சரி வள்ளி, அப்போ நான் அங்கே போய் பார்க்குறேன் அத்தா என்ன செய்கிறாங்கன்னு. அப்போ உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமாப்பா? நான் போய் பின்னாடி அத்தான் கூட நிற்கட்டுமா? நீ போப்பா, நான் இருக்கேன். சரிப்பா. இப்போ இருங்கப்பா, நான் காப்பி எடுத்துட்டு வரேன்ப்பா. ஏம்மா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்திருக்கேன். வயிறு ஒரு மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் கழிச்சு குடிச்சிக்கிறேன். நீ உள்ளே எதுவும் வேலை இருந்துச்சுன்னா பாருமா. சரிப்பா, எதனால கூப்பிடுங்கப்பா, நான் உள்ளதான் நிற்கிறேன். சரிம்மா சரிம்மா. ஏக்கா, அப்போ நம்ம பின்னாடி போவோமாக்கா? அங்கே போய் எதுவும் வேலை இருந்துச்சுன்னா பாப்பவா? ஏண்டி வந்த மாதிரிக்கே நிற்கீங்க? ஒரு புடவையை மாற்றிட்டு வந்து நிற்கலாம்ல? ஆரம்பிச்சிடலாம்ல? ஏம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையோ? வேறையே மாற்றிட்டு வர? ஆமாண்டி, ஆளுக்கெல்லாம் வருவாங்களா? சுடிதாரை போட்டு நிற்ப. ஒரு நல்ல சேலையை எடுத்து கட்டிட்டு வையேன், நானும் போய் மாற்றிட்டு வரேன். வா போவோம். ஏம்மா இந்த சேலை நல்லா இருக்காமா? அழகா இருக்குடி, சூப்பராக இருக்கு. நல்லா மேக்கப் பண்ணியிருக்கியே. உன் அக்காவையும் தங்கச்சி இதே மாதிரி தான் போட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ தெரில. இதே மாதிரி சேலைதாம்மா 2 இது எடுத்து வச்சுருக்கேன். 2 பேரையும் கட்டிட்டு வர சொன்னேன். இதை தான் கட்டிட்டு வருவாங்கன்னு நினைக்கேன். ஓ, நீங்கள் அக்கா தங்கச்சி 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்போ? அச்சோ, அப்பெல்லாம் இல்லை நீ. கோயில் திருவிழாவுக்குன்னு இந்த சேலை வந்து இந்த குழுக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, மொத்தமாக எடுத்திருப்பாங்கல்ல, அதில் எடுத்தேன். எதாச்சியாக நானும் எடுத்திருக்கேன், அவங்க 2 பேரும் வச்சுருக்காங்க. இதை தான் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கே தெரியாத நீ. சரி சரி, நல்லா சமாளிங்க. என்னை மட்டும் தனியாக விட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லை நீ. நான் வேணா போய் மாற்றிட்டு வந்துட்டுமா? சும்மா சொன்னேன்டி, விளையாட்டுக்கு பேசினேன். இதெல்லாம் போய் சீரியஸ் எடுத்துகிட்டு இருக்க? இல்லை நீங்கள் சொல்கிறது சரிதானே. நாங்கள் 3 பேரும் ஒன்றா கட்டிட்டு நீங்கள் மட்டும் வேறு கட்டின மாதிரி இருக்கே, வித்தியாசமாலாம் தெரியும். சரி விடு. இப்போ என்ன, இப்போ தலைக்கு தானே தண்ணி ஊற்ற போகிறோம். பெரிய சடங்கு வைக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி சாரி எடுத்து கட்டலாம், சரியா? சரி நீ, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கல? அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல, விடு. ஏம்மா நேரம் ஆகுதுல்ல, அப்போ நித்யாவை அழைச்சிட்டு வர சொல்லுவோமா? சரி அத்தை, யார் போய் அழைக்கணும்? நான் தானே போய் அழைக்கணும். ஆமாம்மா நீ தான் போய் அழைச்சிட்டு வரணும். போய் கூட்டிகிட்டு வரியா? ஆரம்பிச்சிருவோம். சரி அத்தை, இருந்தா கூட்டிகிட்டு வரேன். மைனி ஆரம்பிச்சிடலாமா? பார்த்து சொல்லுங்க. ஆமாம்மா, எல்லோரும் வந்தாச்சுல, ஆரம்பிச்சிருங்கம்மா. யாருக்காவது குழவு போடுறீங்க, குழவு போடுங்கம்மா. ஏம்மா அப்படியே போய் அழைச்சிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கூட்டிட்டு வாங்கம்மா, சீக்கிரமா. நேராவது. சரி சித்தி, உடனே கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றி கூப்பிட்டு வந்துடுறேன். நிம்மிம்மா, அவள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரியாம்மா? தான் எடுத்துகிட்டு வரேன் அத்தை. நித்யா, இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்காடா? இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குதே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கு நித்யா, ஸ்டேஜ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். போகலாமா நம்ம? சரி நிம்மி, அப்போ வா, கூட்டிகிட்டு போகலாம், வரியா? அடடே நித்யா, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. அழகா இருக்கு ட்ரெஸ்ஸு. உனக்கு பிடிச்சிருக்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காச்சி. ஏம்மா சோபி, என் மகன் எங்கம்மா? அவனை கொஞ்சம் கூப்பிடுமா. 2 பேரும் சேர்ந்து முதல்ல மாலை போடுங்க. தாய் மாமா மாலை போடணும்ல, சீக்கிரம் வர சொல்லுமா, நேராகுது. ஏதோ உங்கள் பின்னாடி தான் நிற்கிறாங்க. இந்த தான் நிற்கியாக்கோ, கவனிக்கல பாரு. வாயா, சீக்கிரம் வா, முன்னாடி வா. போட்டு விடுப்பா, 2 பேரும் சேர்ந்து போட்டு விடுங்க. மாமாவையும் கூப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அம்மா நீங்களும் வாங்கம்மா, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.